சித்த மருத்துவ அடிப்படையில ஒரு காப்பு அப்படின்னாலே பித்தம் தான். பித்தம் நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு நோய் காப்பு நல்லா இருக்குங்கிறது ஒரு பிளைண்டா ஒரு டைரக்டா ஒரு பிளாட் அப்ரோச்சா எடுத்துக்கலாம். நிறைய அதுல நுட்பங்கள் இருந்தா கூட அடிப்படை விஷயம் பித்தம் நல்லா இருக்கணும். நாங்க நாடி பார்க்கும்போது சொல்லுவோம், பித்தம் அடங்கி போயில் பேசாதே போய்விடு அப்படிம்பாங்க. பித்தம் குறைஞ்சதுன்னா நோய் ரொம்ப தீவிரமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ பித்தத்தை சீராக வைக்க வேண்டும் என்கிற நோக்கில தான் என்ன மாதிரி உணவு இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள். பித்தத்துல கபம் சேர்ந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு கபம் பித்தம் கூட இருக்கு, ஒண்ணு கபம் சேரும், இல்லைன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வாதம் சேரும். கபம் நிறைய சேர்றதா நுரையீரல்ல வரக்கூடிய அந்த இன்ஃபிளமேட்டரி, அதாவது வைரீமியால இருந்து அடுத்த இன்ஃபிளமேட்டரி ஃபேஸ்க்கு நவீன அறிவியல் எப்படி பாக்குது, 5 நாள் வைரீமியா ஃபேஸ், அதுக்கப்புறம் இன்ஃபிளமேட்டரி ஃபேஸ் வரும். அந்த இன்ஃபிளமேட்டரி ஃபேஸ்ல நடக்கிற அந்த யுத்தம், அந்த நம்முடைய வெள்ளணுக்களுக்கும் நம்ம அந்த வைரஸ்க்கும் நடக்கக்கூடிய யுத்தத்துல அந்த கபத்தன்மை கூட ஆரம்பிக்கும். அப்ப கபம் கூடி அதுல கொஞ்ச நாள் கழிச்சு பித்தம் ஜெயிச்சு அந்த கபம் தண்ணில மட்டில பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் நோயை ஜெயிச்சு வந்துடலாம். நிறைய பேர் அப்படிதான் வெளியே வரும். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த பித்தம் மேலோங்காமல் கபம் மேலோங்க ஆரம்பிச்சு. கபம் மேலோங்க ஆரம்பிக்கும் போதுதான் தீவிர நிலைக்குள்ள போறது. அந்த நேரத்துலதான் ஆக்சிஜனுக்கான கிரேவிங் நிறைய வர்றது, வென்டிலேட்டர் போக வேண்டிய அளவுக்கு போறது, இந்த மாதிரி ஒரு சூழல். அப்ப எப்படி நம்ம பித்தத்தை சீரா வச்சுக்கிறது, கபம் சேர விடாம பாத்துக்கிறதுக்கான உணவை பார்த்து, இதுதான் எங்களுடைய பார்வை. சித்த மருத்துவனாக நாங்கள் பார்ப்பது பித்தத்தை செம்மையா வச்சுக்கணும், கபம் சேர விடக்கூடாது. பித்தத்தை சீராக வைத்துக் கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உணவு பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி பித்தத்தை செம்மப்படுத்துற விஷயம் அப்படின்னா மணமூட்டிகள் தான். எல்லா ஸ்பைசஸுமே கிட்டத்தட்ட பித்தம் செம்மையா வச்சு சீரா வச்சு தூக்கி வச்சிருக்கிறதுக்குரிய விஷயம். ரொம்ப அடிப்படை இஞ்சி. சுக்குக்கு மிஞ்சிய சாமி மருந்துல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய சாமி இல்லைம்பாங்க. அவ்வளவு முக்கியமானது சுக்கு. அந்த இஞ்சி சார், அதாவது ஹியூமன் சினன்ஷியல் வைரஸ், மூக்குக்குள்ள அந்த சினன்ஷியல் வைரஸ் வர்றதுனாலதான் மூக்கடைப்பு, தும்மல், இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி விஷயம் வர்றது பூராமே அந்த சினன்ஷியல் வைரஸ். அதுக்கு எதிராக வேலை செய்யற விஷயம் இஞ்சி. இஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சாதாரணமா சித்த மருத்துவத்துல நாங்க என்ன சொல்றோம்னா, காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், இந்த 3 சாப்பிட்றவனுக்கு மரணம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரொம்ப எளிதான விஷயம். காலையில இஞ்சி ஆனா தனியா அப்படியே கடிச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் காரம், அந்த வயிறு புண்ணாறதெல்லாம் ஏற்படும். ரொம்ப பித்தம் நல்லா கூட்டி இருக்கிறது. அப்ப அதுக்கான ஒரு அனுபானம், அதுக்கு சேர்த்து கொடுக்குற விஷயம் தேன். அப்ப இஞ்சி தேன் வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். நல்லா இஞ்சி மேல் தோலை சீவிட்டு குட்டி குட்டியா மாங்காய் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி தேன்ல போட்டு வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி தேனை காலையில எடுத்துக்கணும். மதியம் சுக்கு நெய்யில தான் சாப்பிடணும். சுக்கு 2 பிஞ்ச் எடுத்து கொஞ்சம் போல நெய் விட்டு ஒரு சோறுல வச்சு மத்தியானம் சுக்கு சாப்பிடணும். மாலை கடுக்காய் பொடிய, கடுக்காய்க்கு அகநஞ்சு, கடுக்காயினுடைய உள்ள இருக்க கொட்டை நஞ்சு. சோ கடுக்காயை ஒரு உடைச்சு அந்த கொட்டையை தூர போட்டுட்டு அந்த கடுக்காயின் மேல் தூட பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இரவுல சாப்பிடலாம். ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, கடுக்காயில இருக்க செபுலிக் ஆசிட், கடுக்காயினோட பொட்டானிக்கல் நேம் செபுனேலியா செபுலா, அதுல இருக்கக்கூடிய செபுலிக் ஆசிட் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி டாக்கிங் ஸ்டடிஸ், அதாவது ஒரு அறிவியல் ஆய்வு தாவரத்தில் பண்ணும்போது முதல்ல அந்த தாவரத்துக்கு இந்த மாதிரியான செய்கை இருக்கான்னு பாக்குறது அந்த டாக்கிங் ஸ்டடி தான். அந்த டாக்கிங் ஸ்டடியில அந்த செபுலிக் ஆசிட் என்கிற அந்த டெர்மினேலியா செபுலாங்கிற கடுக்காயில் இருக்கக்கூடிய அந்த செபுலிக் ஆசிடுக்கு நோயை உருவாக்கக்கூடிய வைரஸை தடுக்கக்கூடிய ஆற்றல் அதில் இருக்கிறது அப்படிங்கிற முதல் நிலை. அது உடனே டக்குன்னு எடுத்து இது ஆன்டிவைரல் ட்ரக்னு சொல்லிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டாக்கிங் ஸ்டடியில செபுலிக் ஆசிட் பொட்டன்ஷியலா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இது பின்னாடி ஆன்டி ரெட்ரோவைரலா கடுக்காவீர் அப்படின்னு போட்டா எல்லாரும் 450 ரூபா கொடுத்து வாங்கிப்பாங்க, எல்லாரும் இன்ஜெக்ஷன் போட்டுப்பாங்க. கடுக்காயை சாப்பிடுனா 1000 கேள்வி கேட்டு நம்மள அதை செய்ய விட மாட்டாங்க. அது கடுக்காவீர் தான் வருது, அது வராம போது, என்னைக்கோ வருது, அது விடுங்க. இப்போதைக்கு நம்ம காலையில இஞ்சி, மத்தியானம் சுக்கு, சாயந்தரம் கடுக்காய் சாப்பிடுவோம். எவனும் நம்மள சட்டை பிடிக்க போறது இல்லை, அதுக்கு ஒரு பேட்டக்கம் கிடையாது. அப்போ அப்படி எடுக்கும்போது பித்தத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கான ஒரு சாத்தியங்கள் மிக மிக சரியா இருக்கும்.